நாடு முழுக்க பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடந்துட்டே தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான குற்றங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவல். நிகழ்தகவு. சாலையில் நின்று சண்டையிட்டுக் கொண்ட இளைஞர்கள் மாறி மாறி கட்டி புரண்டு தாக்குதல். கீழே கிடந்த கல்லை எடுத்து தலையில் அடித்தே கொலை செய்த கொடூரம். அடுத்த சில மணி நேரங்களில் பற்றி எரிந்த பயங்கரம். சிறுவர்களின் பிரச்சனையில் இளைஞர் கொலை செய்யப்பட்டது ஏன்? நடந்தது என்ன? இரவு நேரங்கிறதால கிராமமே ஆள் நடமாட்டம் இல்லாம அமைதியா இருந்திருக்கு. அப்போ ரோட்ல 2 இளைஞர்கள் பயங்கரமா கத்தி வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்தாங்க. இளைஞர்களோட சத்தத்தை கேட்டு அந்த ஏரியாவில் இருந்த மக்கள் ஓடி போய் பார்த்திருக்காங்க. அப்போ இளைஞர் தௌஃபிக் தலையில பலத்த காயத்தோட ரத்த வெள்ளத்துல சடலமா கிடந்திருக்கார். சடலத்துக்கு பக்கத்துல அதே ஏரியாவை சேர்ந்த மற்றொரு இளைஞர் பரான் கையில ரத்தக்கரை படிஞ்ச கல்லோட நின்னுட்டு இருந்தார். அங்க இருந்து தப்பிக்க முயன்ற பரான பொதுமக்கள் சுத்தி வளைச்சு மடக்கி பிடிச்சிருக்காங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் தௌஃபிக்கோட சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அடுத்து இளைஞர் பரான போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விசாரிச்சாங்க. அதுலதான் தௌஃபிக்கின் கொலைக்கான மொத்த உண்மையும் தெரிய வந்துச்சு. கர்நாடகாவில் உள்ள அர்சிகரே பகுதியைச் சேர்ந்தவர் தௌஃபிக். இவரும் அதே ஏரியாவில் உள்ள பரானும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க. 2 பேரோட பசங்களும் பக்கத்துல உள்ள பிரைவேட் ஸ்கூல்ல 1ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தௌஃபிக்கோட மகனுக்கு ரொம்ப காய்ச்சல் ஏற்பட்டு இருக்கு. அந்த காய்ச்சலுடனேயே சிறுவன் ஸ்கூலுக்கு போயிருக்கான். உடம்பு ரொம்ப கொதிச்சதால டீச்சரும் அவனை ரெஸ்ட் எடுக்க சொல்லி இருக்காங்க. அப்போ லஞ்ச் பிரேக்ல பரானோட மகன் காய்ச்சலால பாதிக்கப்பட்டிருந்த சிறுவன் மேல தண்ணியை ஊத்தி விளையாடிட்டு இருந்திருக்கான். இதனால 2 சிறுவர்களுக்கும் இடையில பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. சாயங்காலம் வீட்டுக்கு போன சிறுவன் ஸ்கூல்ல நடந்த எல்லா விஷயங்களையும் தன்னோட அப்பா தௌஃபிக் கிட்ட சொல்லி இருக்கான். இத கேட்டு கோபமான தௌஃபிக் நண்பர் பரானோட வீட்டுக்கு போயிட்டு சண்டை போட்டிருக்கார். அதுக்கு பரான், என் மகன் எந்த தப்பும் பண்ண மாட்டான், முதல்ல நீ உன் மகனை கண்டிச்சு வையின்னு பதில் பேசியிருக்கார். இதனால 2 பேருக்கும் இடையில வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. சத்தத்தை கேட்டு ஓடி வந்த பக்கத்து வீட்டுக்காரங்க 2 பேரையும் சமாதானப்படுத்தியிருக்காங்க. மறுநாளே தனது மகனை கூட்டிட்டு ஸ்கூலுக்கு போன தௌஃபிக் பரானோட பையனை பத்தி பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு. அதுக்கு, சார், இது சின்ன பசங்க சண்டை, இந்த பிரச்சனையை நாங்க பாத்துக்கிறோம், தேவையில்லாம நீங்க இத பெருசாக்க வேண்டாம்னு சொல்லி இருக்காங்க. பிரின்சிபல் சொன்னதை கேட்டுட்டு தௌஃபிக்கும் வீட்டுக்கு போயிருக்காரு. ஆனா அன்னைக்கு சிறுவன் மேல பரானோட மகன் தண்ணீர் ஊத்தி விளையாண்டதா சொல்லப்படுது. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு கோபமான தௌஃபிக் பரானோட வீட்டுக்கே போயிருக்கார். உன் மகன் ரொம்ப சேட்டை பண்றான், டெய்லி என் மகன் கிட்ட பிரச்சனை பண்ணிட்டே இருக்கான், உன் மகனை கண்டிச்சு வை, இல்லன்னா நடக்கிறதே வேறன்னு சொல்லி இருக்கார். தௌஃபிக்கோட பேச்ச கேட்டு கடுப்பான பரான், என் வீட்டுக்கே வந்து சத்தம் போற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா, ஒழுங்கா திரும்பி போயிரு, இல்லனா உன்னை கொன்றுவேன்னு பதிலுக்கு தகாத வார்த்தைகளால திட்டி மிரட்டி இருக்கார். இதனால் கோபமான தௌஃபிக் பரான அடிக்க பாய்ஞ்சிருக்கார். 2 பேரும் மாறி மாறி கட்டி புரண்டு சண்டை போட்டிருக்காங்க. அப்போ பரான் கீழே கிடந்த கல்லை எடுத்து தௌஃபிக்கோட தலையில ஓங்கி அடிச்சிருக்கார். இதுல அதிக ரத்தம் வெளியேறி மயக்கமடைந்த தௌஃபிக் அங்கேயே சுருண்டு விழுந்து உயிரிழந்துட்டார். இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஸ்பாட்டுக்கு போன போலீஸ் பரான அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டுட்டு போயிருக்காங்க. அடுத்து தௌஃபிக் உயிரிழந்த விஷயம் அந்த ஏரியாவில் காட்டு தீ போல பரவி இருக்கு. அதை கேட்டு அதிர்ச்சியான தௌஃபிக்கோட சொந்தக்காரங்க பரான் வீட்டுக்கு போயிட்டு வீட்டுல இருந்த எல்லா பொருட்களையும் அடிச்சு உடைச்சிருக்காங்க. அதோட வீட்டு வாசல்ல நிறுத்தப்பட்டிருந்த பரானோட காரையும் தீ வச்சு கொளுத்திட்டாங்க. இந்த சம்பவத்தால அமைதியா இருந்த ஏரியா கொஞ்ச நேரத்துல பரபரப்பா மாறிடுச்சு. மேற்கொண்டு எந்த பிரச்சனையும் வராம இருக்கிறதுக்காக அந்த ஏரியாவுல பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு. வழக்கம் போல் வேலையை முடித்துவிட்டு கோவிலில் இருந்து வெளியே வந்த கோவில் ஊழியர் ஆயுதங்களுடன் தயாராக நின்றிருந்த இளைஞர் கோவில் ஊழியரை சுற்றி வளைத்து காட்டு மிராண்டித்தனமாக தாக்கிய கொடூரம்.
சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து பிரிந்த உயிர். கோவில் ஊழியரை அடித்தே கொன்ற இளைஞர்கள் யார்? ரத்த வெறிக்கு என்ன காரணம்? நைட்டு 9 மணி இருக்கும். காளிகோவில் ஊழியரான யோகேந்திர சிங் வழக்கம் போல வேலையை முடிச்சிட்டு கோவிலிருந்து வெளியில வந்திருக்கார். வீட்டுக்கு போறதுக்காக தன்னோட இருசக்கர வாகனத்துக்கிட்ட போயிருக்கார். அப்போ யோகேந்திர சிங் வர்றதுக்காக ஏற்கனவே காத்துட்டு இருந்த ஒரு கும்பல் அவரை சுத்து போட்டு கம்பாலையும் கட்டையாளையும் சர்ரமாரியா ஆத்திரம் தீர அடிச்சிருக்காங்க. இந்த கொடூர தாக்குதலை பார்த்து கோவிலுக்கு வந்திருந்த பக்தர்களும் ரோட்ல போயிட்டு இருந்த பொதுமக்களும் கதி கலங்கி போயிட்டாங்க. கோவில் ஊழியரை காட்டுமிராண்டித்தனமா அடிச்சு வெறி தீர்த்ததுக்கு அப்புறம் அந்த கும்பல் கண்ணிமைக்கும் நேரத்துல அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டாங்க. தகவல் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் ரத்த வெள்ளத்துல உயிருக்கு போராடிட்டு இருந்த யோகேந்திர சிங்கை மீட்டு டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சாங்க. ஆனா அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் யோகேந்திர சிங் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதா சொல்லி இருக்காங்க. தகவல் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு போன போலீஸ் கோயில் ஊழியர்கள் கிட்டையும் கோவில் கிட்ட பூக்கடை பூஜை பொருட்கள் விற்கிற கடைன்னு கடை வச்சு நடத்திட்டு இருந்தவங்க கிட்டையும் யோகேந்திர சிங்க அடிச்ச கும்பல் யாருன்னு தெரியுமான்னு விசாரணை நடத்தினாங்க. அப்போ நேர்ல பார்த்தா அடையாளம் சொல்லிருவோம் சார், ஆனா அவங்க யாரு என்னங்கிற விவரம் தெரியல. கும்பலா கோவிலுக்கு வந்தாங்க, கோவிலுக்குள்ள போய் சுவாமி கும்பிட்டாங்க, திரும்ப வெளியே வந்தாங்க, ரொம்ப நேரம் கோவில் கிட்டையே நின்னு கோவமா பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் யோகேந்திர சிங் கோவிலை விட்டு வெளியே வந்ததும் அவரை காட்டுமிராண்டித்தனமா அடிச்சுட்டு தப்பிச்சு போயிட்டாங்க. அவ்வளவுதான் சார் எங்களுக்கு தெரியும்னு சொல்லி இருக்காங்க. அதுக்கப்புறம் கோவிலை சுத்தியுள்ள சிசிடிவி கேமராக்களை போலீஸ் ஆய்வு பண்ணிருக்காங்க. அதுல யோகேந்திர சிங்க ஒரு கும்பல் சுத்தி வளைச்சு மிருகத்தனமா தாக்குன காட்சிகள் பதிவாகி இருந்துச்சு. அந்த காட்சிகள் அடிப்படையில போலீஸ் இளைஞர் ஒருத்தரை பிடிச்சு விசாரணை நடத்தினாங்க. அதுலதான் யோகேந்திர சிங் கொலைக்கான மோட்டிவ் என்னங்கிறது தெரிய வந்தது. தென்கிழக்கு டெல்லியில கால்காச்சி காளி கோவில் செயல்பட்டு இருக்கு. மிகவும் புகழ்பெற்ற இந்த கோயில்ல உத்தரப்பிரதேச மாநிலம் ஹர்தோய் பகுதியைச் சேர்ந்த யோகேந்திர சிங் கடந்த 15 வருஷத்துக்கு மேல ஊழியரா வேலை பார்த்துட்டு இருந்தார். ஆகஸ்ட் 29ஆம் தேதி நைட்டு 8 மணிக்கு மேல டெல்லி தஷின்புரி பகுதியைச் சேர்ந்த 30 வயதான அதுல் பாண்டேவும் அவரோட நண்பர்கள் சிலரும் கோவிலுக்கு சாமி கும்பிட வந்திருக்காங்க. அப்போ யோகேந்திர சிங் கோவிலுக்கு வந்திருந்த பக்தர்களுக்கு பிரசாதம் கொடுத்து முடிச்சிட்டு பாத்திரங்களை எடுத்து வச்சுட்டு இருந்த இருக்கார். அப்போ அங்க வந்த அதுல் பாண்டேவும் அவரோட நண்பர்களும் பிரசாதம் வேணும்னு கேட்டு இருக்காங்க. அதுக்கு யோகேந்திர சிங் பிரசாதம் காலியாகிருச்சுன்னு சொல்லி இருக்கார். உடனே அது எப்படி நாங்க வரும்போது மட்டும் பிரசாதம் கரெக்டா காலியாகும்னு கேட்டு வாக்குவாதம் பண்ணி இருக்காங்க. அதுவும் இல்லாம எப்படியும் உங்களுக்குன்னு பிரசாதம் தனியா எடுத்து வச்சிருப்பீங்க, அதை எடுத்துட்டு வந்து கொடுங்கன்னு சொல்லி ரகளை பண்ணி இருக்காங்க. கோயில் நடை சாத்துற நேரத்துல வந்து இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்கன்னு யோகேந்திர சிங்கும் கோபமா பேசியிருக்கார். அடுத்து அந்த இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து கோவில் ஊழியர் யோகேந்திர சிங்க அடிக்க பாஞ்சிருக்காங்க. அப்போ அங்க இருந்த பக்தர்களும் கோவில்ல இருந்த சக ஊழியர்களும் சேர்ந்துதான் 2 தரப்பையும் சமாதானப்படுத்தி அனுப்பியிருக்காங்க. கோவிலை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறமும் அந்த கும்பலுக்கு ஆத்திரம் அடங்கல. யோகேந்திர சிங்க ஏதாச்சும் பண்ணியே ஆகணும்னு முடிவு பண்ணி கோயில் வாசல்லையே யோகேந்திர சிங்குக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. கோவில்ல வேலையெல்லாம் முடிஞ்சு யோகேந்திர சிங் வெளியே வந்ததும் அந்த கும்பல் ஈவு இரக்கமே இல்லாம கம்பு கட்டையால காட்டுமிராண்டித்தனமா அடிச்சு கொன்னுட்டு தப்பிச்சு போயிட்டாங்க. இப்போ அதுல் பாண்டேவை மட்டும் அரெஸ்ட் பண்ணியிருக்க போலீஸ் தலைமறைவாக இருக்கிற மற்ற இளைஞர்களை தீவிரமா தேடிட்டு இருக்காங்க. பிரசாதம் காலியாகிருச்சுன்னு சொன்ன ஒரே விஷயத்துக்காக புகழ்பெற்ற கல்காஜி காளி கோவில் ஊழியரை ஒரு கும்பல் அடிச்சே கொன்ன சம்பவம் டெல்லியில அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கு. நள்ளிரவு நேரத்தில் வீட்டில் இருந்து கேட்ட அலறல் சத்தம். காட்டின் மைய பகுதிக்குள் கேட்பாரற்று நின்ற கருப்பு நிற பொலிரோ கார். காரை சோதனை செய்து பார்த்த போலீசாருக்கு பேரதிர்ச்சி. காரின் பின்பகுதியில் இரத்த காயங்களுடன் கிடந்த இளைஞரின் சடலம். இளைஞரை கொன்றுவிட்டு சடலத்தை காரின் பின்பக்கத்தில் மறைத்து வைத்தது யார்? கொலையாளிகள் சிக்கினார்களா? நடந்தது என்ன?
இரவு நேரத்துல சுல்கல்லு காட்டுப்பகுதியில போலீஸ் ரோந்து பணியில ஈடுபட்டு இருந்தாங்க. அப்போ கருப்பு கலர் பொடிரோ கார் ஒண்ணு கேட்பாரற்று நின்னுட்டு இருந்திருக்கு. இந்த நேரத்துல இங்க யாரு காரை நிப்பாட்டி இருக்கா, காருக்குள்ள யாராவது இருக்காங்களான்னு செக் பண்ணிருக்காங்க போலீஸ். அப்போ முன்பக்க இருக்கையில யாருமே இல்ல. அடுத்து காரோட பின்பக்க இருக்கையை பார்த்த போலீஸ் ஒரு நிமிஷம் திகச்சு போய் நின்னு இருக்காங்க. இளைஞர் ஒருத்தர் கை கால்கள் கட்டப்பட்டு கொடூரமான முறையில சடலமா கிடந்திருக்கார். உடனே காரோட பின்கதவை திறந்த போலீஸ் சடலத்தை மீட்டு ஆய்வு பண்ணிருக்காங்க. அப்போ இளைஞரோட கழுத்துல ஒரே ரத்த காயங்களா இருந்திருக்கு. அதை வச்சு இது கொலைன்னு முடிவு பண்ண போலீஸ் கொலையாளிகள் யாருன்னு தெரிஞ்சுக்க விசாரணையில இறங்குனாங்க. அதன்படி கார் நம்பர் பிளேட்டை வச்சு சம்பந்தப்பட்ட அட்ரஸுக்கு போயிருக்காங்க. அப்போ வீட்டுக்குள்ள வேணுங்கிற நபர் டிவி பார்த்துட்டு இருந்திருக்கார். போலீஸ பார்த்ததும் பதறி போன வேணு அங்கிருந்து தப்பிச்சு ஓட பார்த்திருக்கார். ஆனா அவரை சுத்தி வளைச்சு பிடிச்ச போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போய் விசாரிச்சிருக்காங்க. கர்நாடகாவில் உள்ள கோலார் பெட்டிப்பாரிப்பள்ளி கிராமத்தை சேர்ந்த வெங்கடரமணா கதிரம்மா தம்பதிக்கு 2 மகன்கள் இருக்காங்க. கூலி வேலை செஞ்சுட்டு மனைவி மகள்னு நிம்மதியா வாழ்ந்துட்டு இருந்தாரு வெங்கடரமணா. இப்படி நல்லபடியா வாழ்க்கையை நடத்திட்டு இருந்த வெங்கடரமணாவுக்கும் அவரோட மனைவிக்கும் திடீர்னு மனஸ்தாபம் ஏற்பட்டு இருக்கு. இதனால 2 பேருக்கும் இடையிலையும் எந்த நேரமும் சண்டையும் சச்சரவுமாகவே இருந்திருக்கு. இவங்க அடிக்கடி சண்டை போடுறத பார்த்து பக்கத்து வீட்டுக்காரங்க 2 பேரையும் சமாதானப்படுத்த முயற்சி பண்ணிருக்காங்க. ஆனா தங்களுக்குள்ள இருந்த ஈகோவால 2 பேரும் ஒருத்தருக்கொருத்தர் பேசிக்காம வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இதுக்கடையில கதிரம்மாவுக்கும் அதே ஏரியால இருந்த வேணுங்கிற இளைஞருக்கும் கள்ள தொடர்பு ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் 2 பேரும் அடிக்கடி தனிமையில சந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு போயிருக்காரு வெங்கடரமணன். அப்போ வெங்கடரமணனுக்கு சாப்பாடு கூட எடுத்து வைக்காம கதிரம்மா யார்கிட்டயோ போன்ல பேசிட்டு இருந்திருக்காங்க. மனைவியோட செயலை பார்த்து கடுப்பான வெங்கடரமணன் இந்த நேரத்துல யார்கிட்ட பேசிட்டு இருக்குன்னு செல்போனை பிடுங்கி பார்த்திருக்காரு. அப்போ செல்போன் டிஸ்பிளே இளைஞர் வேணு பேரை காட்டியிருக்கு. அடுத்து கதிரம்மாவோட வாட்ஸ்அப்பை எடுத்து செக் பண்ணிருக்காரு வெங்கடரமணன். அதுல கதிரம்மாவும் வேணுவும் ஆபாசமா பேசியிருந்த மெசேஜை பார்த்து அதிர்ச்சி ஆகியிருக்காரு. இதனால கடும் மன உளைச்சலுக்கு ஆளான வெங்கடரமணா தன்னோட மனைவி கதிரம்மாவை கண்டிச்சிருக்கார். கட்டண புருஷ நான் உயிரோட இருக்கும் போதே உனக்கு வேற ஒருத்தன் கேக்குதா, வேணு கூட பழகுறத இதோட விட்டுரு, இதுக்கப்புறமும் அவங்க கூட பேசுறது எனக்கு தெரிய வந்துச்சுன்னா உன்னை கொல்லாம விடமாட்டேன்னு மிரட்டி இருக்காரு. காதல் விவகாரம் கணவனுக்கு தெரிஞ்ச விஷயத்த வேணுக்கிட்ட சொன்ன கதிரம்மா அவங்க கூட சேர்ந்து கணவனை கொலை செய்யவும் திட்டம் போட்டு இருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு போன வெங்கடரமணா நைட் டின்னரை சாப்பிட்டுட்டு தூங்க போயிருக்கார். கணவன் தூங்குனதுக்கு அப்புறம் தன்னோட காதலனை வீட்டுக்கு கூப்பிட்ட கதிரம்மா வெங்கடரமணனை கழுத்தை நெரிச்சு துடிதுடிக்க கொலை பண்ணிருக்காங்க. அடுத்து அவரோட உடலை பெட்ரோல் ஊத்தி எரிச்சிடலாம்னு முடிவு பண்ண 2 பேரும் சடலத்தை கார்ல வச்சு ஆள் நடமாட்டம் இல்லாத ஏரியாவுக்கு போயிருக்காங்க. ஆனா சுத்து வட்டாரத்துல உள்ள எல்லா இடத்துலயும் சிசிடிவி கேமரா இருந்ததால சடலத்தை எரிக்க முடியாம கார்லயே 2 நாட்களா சுத்திட்டு இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துல சுல்கல்லு காட்டுப்பகுதிக்கு போன 2 பேரும் காரை அங்கேயே நிறுத்திட்டு வீட்டுக்கு தப்பிச்சு போயிருக்காங்க. ஆனா காரோட நம்பர் பிளேட்டை வச்சு கொலையாளி வேணுவை அரெஸ்ட் பண்ண போலீஸ் அவர் கொடுத்த தகவலை வச்சு கதிரம்மாவையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. 6 மாத பெண் குழந்தையுடன் கணவர் வீட்டில் இருந்து வெளியேறிய இளம்பெண் மனம் நொந்து போய் இருந்தவரிடம் ஜாதகத்தில் தோஷம் இருப்பதாக கூறிய மற்றொரு பெண் பரிகாரம் செய்ய வேண்டும் என நைசாக கூறி 6 மாத பெண் குழந்தையை கடத்தி சென்ற கொடூரம். அதிரடியாக விசாரணையில் இறங்கி 3 மணி நேரத்தில் குழந்தையை மீட்ட போலீஸ். காவல்துறையினர் கடத்தப்பட்ட குழந்தையை மீட்டது எப்படி? குழந்தையை கடத்திய பெண் சொன்ன பகீர் வாக்குமூலம் என்ன? பாப்பாவை கோவிலுக்குள்ள கூட்டிட்டு போய் சாமியை காட்டிட்டு கூப்பிட்டு வர்றேன்னு சொல்லி 6 மாச பெண் குழந்தைய தாய் ஈஸ்வரி கிட்ட இருந்து வாங்கிட்டு கோவிலுக்குள்ள போயிருக்காங்க ஒரு பெண். ரொம்ப நேரமாகியும் அந்த பெண் கோவில்ல இருந்து வெளியில வராததால ஈஸ்வரிக்கு டவுட் வந்திருக்கு. கோவிலுக்குள்ள போய் தேடி பார்த்தப்போ குழந்தையையும் காணோம், அந்த பெண்ணையும் காணோம். குழந்தை கடத்தப்பட்டிருக்கிறத உணர்ந்த அந்த பெண் உடனே கிருஷ்ணகிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க.
ஈஸ்வரி கிட்ட இருந்து கம்ப்ளைண்ட் வாங்கின போலீஸ் குழந்தை காணாம போன இடத்துக்கு போய் அங்க உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு பண்ணிருக்காங்க. அதுல 6 மாச பெண் குழந்தைய கடத்திட்டு அந்த பெண் நடந்து போற காட்சிகள் பதிவாகி இருந்திருக்கு. அந்த சிசிடிவி காட்சிகளை வச்சு போலீஸ் அந்த பொண்ணை தீவிரமா தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு நடந்து போன திசையை வச்சு ஏகப்பட்ட சிசிடிவி கேமராக்களை ஆராய்ஞ்சு குழந்தை காணாம போன 3 மணி நேரத்துல அந்த குழந்தையை மீட்டு தாய்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. அதோட குழந்தைய கடத்தின பொண்ணை பிடிச்சு விசாரிச்சப்ப அவங்க சொன்ன வாக்கு மூலம் அங்க இருந்த எல்லாரையும் அதிர வச்சிருக்கு. கிருஷ்ணகிரி காவேரிப்பட்டினம் பக்கத்துல உள்ள மோட்டூர் கிராமத்தை சேர்ந்த ஈஸ்வரிக்கும் பெங்களூருவை சேர்ந்த நாகேஷுக்கும் கடந்த 2 வருடங்களுக்கு முன்னாடி கல்யாணம் நடந்திருக்கு. இந்த தம்பதிக்கு 6 மாசத்துல பெண் குழந்தை இருக்கு. இந்த தம்பதி தங்களோட குழந்தையோட பெங்களூரு பக்கத்துல உள்ள ஒரு செங்கல் சூளையில தங்கி அங்கேயே வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஆனா கணவன் மனைவிக்குள்ள ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமா ஈஸ்வரி கடந்த 3 நாளைக்கு முன்னாடி தான் குழந்தைய கூட்டிட்டு பெற்றோர் வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஈஸ்வரியோட தந்தை கோபி கிருஷ்ணகிரி ராயக்கோட்டை மேம்பாலத்துக்கு கீழே தற்காலிக கூடாரம் அமைச்சு குடும்பத்தோட வாழ்ந்துட்டு இருக்கார். ஈஸ்வரியும் அந்த கூடாரத்துல தாய் தந்தை கூட தங்கி இருக்காங்க. ஈஸ்வரி தன்னோட குழந்தைய கையில வச்சுக்கிட்டு மேம்பாலத்துக்கு அடியில உட்கார்ந்து இருந்திருக்காங்க. இத பார்த்த விஜயசாந்திங்கிற பெண் ஈஸ்வரி கிட்ட வந்து பேச்சு கொடுத்திருக்காங்க. தன்னோட ஜாதகத்துல தோஷம் இருக்கிறதாகவும் பெண் குழந்தைகளுக்கு புது துணி எடுத்து கொடுத்தா அந்த தோஷம் சரியாகிரும்னு ஜோசியக்காரங்க சொன்னதா சொல்லி இருக்காங்க. ஈஸ்வரி ஏற்கனவே வறுமையில ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல விஜயசாந்தி வந்து இப்படி சொன்னதும் நம்ம குழந்தைக்கு புது டிரெஸ் கிடைக்குமேங்கிற ஆசையில அவங்க சொன்னது உண்மையா பொய்யான்னு கூட யோசிக்காம சரின்னு சொல்லி இருக்காங்க. அடுத்து விஜயசாந்தி ஒரு ஆட்டோ பிடிச்சு அந்த ஆட்டோவுல ஈஸ்வரியையும் அவங்களோட 6 மாச பெண் குழந்தை மகாலட்சுமியையும் ஜவுளி கடைக்கு கூப்பிட்டு போய் குழந்தைக்கு டிரெஸ் வாங்கி கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சாயங்காலம் 6 மணிக்கு விஜயசாந்தி திரும்பவும் ஈஸ்வரியை தேடி வந்திருக்காங்க. குழந்தைய கொஞ்சற மாதிரி அன்பா பேசி குழந்தை ரொம்ப அழகா இருக்கு, ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன்னு சொல்லி ராயக்கோட்டை மேம்பாலத்துல இருந்து கொஞ்ச தூரம் தள்ளி கூப்பிட்டு போயிருக்காங்க. பின்னாடியே ஈஸ்வரியும் போயிருக்காங்க. அடுத்து குழந்தைய கூப்பிட்டுட்டு அந்த மாரியம்மன் கோவிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு குழந்தைய கூப்பிட்டு போயிருக்காங்க. கோவிலுக்குள்ளதானே போறாங்கன்னு நினைச்சு ஈஸ்வரியும் சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி நின்னுட்டு இருந்திருக்காங்க. ஆனா ரொம்ப நேரமாகியும் அவங்க திரும்ப வராததுக்கு அப்புறம்தான் விஜயசாந்தி குழந்தைய கடத்திட்டு போன விஷயம் தெரிய வந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஏரியாவில் உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு பண்ண போலீஸ் விஜயசாந்தியும் குழந்தையும் ஒசூர்ல உள்ள தனியார் விடுதியில இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த விடுதியை சுத்தி வளைச்ச போலீஸ் விஜயசாந்தியை அரெஸ்ட் பண்ணி குழந்தைய பத்திரமா மீட்டு தாய் ஈஸ்வரி கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. அடுத்து விஜயசாந்தி கிட்ட விசாரணை நடத்தினப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தன்னோட பெண் குழந்தை உயிரிழந்து விட்டதாகவும், ஆனா குழந்தை இறந்த விஷயத்தை வெளியூர்ல வேலை செஞ்சுட்டு இருந்த தன் கணவர்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டதாகவும், இப்போ திடீர்னு கணவர் நேர்ல வந்து குழந்தை எங்கன்னு கேட்டு சண்டை போட்டதாகவும், இந்த குழந்தையை கடத்திட்டு போய் இதுதான் நம்ம குழந்தைன்னு சொல்லி காட்ட பிளான் போட்டதாகவும் விஜயசாந்தி போலீசாருக்கிட்ட சொல்லியிருக்காங்க. விசாரணைக்கு அப்புறம் விஜயசாந்திய நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தின போலீஸ் அவங்கள ஜெயிலில் அடைச்சிட்டாங்க. உயிருக்கு உயிராக பழகிய நண்பர்கள் ஒன்றாக அமர்ந்து மது அருந்திய போது ஏற்பட்ட தகராறு, வெட்டு காயங்களோடு சடலமாக கிடந்த இளைஞர், மயானத்தில் வைத்து அரங்கேறிய கொடூரம். இளைஞரை சக நண்பர்களை துடிக்க துடிக்க கொலை செய்தது ஏன்? கொலையாளிகள் சிக்கியது எப்படி? நீதிமன்றத்தின் அதிரடி தீர்ப்பு என்ன? இரண்டாயிரத்தி 21 ஆகஸ்ட் 16 அதிகாலையில கிராம மக்கள் எல்லோரும் அவசரமா வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க.
அப்போ கஸ்பா பகுதியில் உள்ள மயானம் ரோட்ல இளைஞர் ஒருத்தர் வெட்டுக்காயங்களோட ரத்த வெள்ளத்துல உயிரிழந்து கிடந்தார். இத பார்த்த கிராம மக்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி தகவலை சொன்னாங்க. உடனே ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அடுத்து பக்கத்துல உள்ள கிராம மக்களை கூப்பிட்ட போலீஸ் உயிரிழந்து கிடக்கிற இளைஞர் யாரு, அவரை யாரு வெட்டி கொன்னாங்கன்னு கேட்டிருக்காங்க. சடலத்தை பார்த்த கிராம மக்கள் உயிரிழந்து கிடக்கிறது இதே ஏரியாவை சேர்ந்த விக்கின்னு, ஆனா நைட்டு எல்லாரும் தூங்கிட்டதால என்ன நடந்துச்சுன்னு தெரியாதுன்னு சொல்லி இருக்காங்க. இந்த விஷயத்தை கேட்டு சம்பவ இடத்துக்கு வந்த விக்கியோட தாய் மகனோட உடலை கட்டிப்பிடிச்சு கதறி அழுது இருக்காங்க. அடுத்து விக்கியோட அம்மாவை சமாதானப்படுத்தின போலீஸ் உங்க மகனை கொன்னது யாரு, உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. வீட்டுல அமைதியா உட்கார்ந்துட்டு இருந்த தன்னோட மகன் விக்கிய சுபாஷும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் 5 பேரும் தான் கூப்பிட்டு போனாங்க. அவங்கள பிடிச்சு விசாரிச்சா எல்லா உண்மையும் தெரிய வரும்னு சொல்லி இருக்காங்க. உடனே சுபாஷோட வீட்டுக்கு போன போலீஸ் ஒன்னும் தெரியாத மாதிரி வீட்டுல பதுங்கி இருந்த சுபாஷை பிடிச்சு விசாரிச்சிருக்காங்க. வேலூர்ல உள்ள கஸ்பா பகுதியை சேர்ந்தவர் சுபாஷ். இவரும் அதே ஏரியாவில் உள்ள விக்கியும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க. 2 பேரும் ஒன்னா ஊர் சுத்துறது, ஒன்னா உட்கார்ந்து மது குடிக்கிறதுன்னு வாழ்க்கையை ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. 2 பேரும் கூலி வேலை செஞ்சுட்டு குடும்பத்தோட வாழ்வாதாரத்தை கவனிச்சிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்களை வாங்க சுபாஷோட தங்கச்சி பக்கத்துல உள்ள கடைக்கு போயிருக்காங்க. அப்போ அங்க மது போதையில நின்னுக்கிட்டு இருந்த விக்கி இளம் பெண்ணை கிண்டல் பண்ணிருக்காரு. இதனால மன உளைச்சலுக்கு ஆளான இளம்பெண் தன்னோட வீட்டுக்கு போயிட்டு சுபாஷ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. இத கேட்டு கடுப்பான சுபாஷ் நண்பன் விக்கிய கண்டிச்சிருக்காரு. ஆனா அத கண்டுக்காத விக்கி சுபாஷோட தங்கச்சிய தொடர்ந்து கிண்டல் பண்ணிட்டு இருந்திருக்காரு. சம்பவத்தன்னைக்கு இளம்பெண் தன்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அங்க மது போதையில வந்த விக்கி இளம்பெண் கிட்ட தவறா நடக்க முயற்சி பண்ணதா சொல்லப்படுது. இதனால அழுதுகிட்டே வீட்டுக்கு போன இளம்பெண் அண்ணன் சுபாஷ் கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்லி இருக்காங்க. இவனை இப்படியே விட்டு வச்சா தங்கச்சியோட வாழ்க்கையவே நாசம் பண்ணிடுவான், அதனால விக்கியோட கதையை முடிச்சிடணும்னு தன்னோட நண்பர்களோட சேர்ந்து பிளான் போட்டு இருக்காரு சுபாஷ். 2021 ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தினங்கிறதால எல்லா மதுக்கடைகளும் பூட்டி கிடந்திருக்கு. ஆனா பிளாக்ல மது வாங்கின சுபாஷ் விக்கியை கூப்பிட்டுட்டு மது குடிக்கிறதுக்காக பக்கத்துல உள்ள மயானத்துக்கு போயிருக்காரு. கூட அவரோட ஃப்ரெண்ட்ஸும் இருந்திருக்காங்க. அப்போ எல்லாரும் உட்கார்ந்து மது குடிச்சிட்டு இருந்த நேரத்துல விக்கிக்கு போதை தலைக்கு ஏறி இருக்கு. அந்த நேரத்துல மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்து சுபாஷும் அவரோட நண்பர்களும் விக்கிய சர்ரமாரியா வெட்டி கொன்னு இருக்காங்க. அடுத்து ஒன்னும் தெரியாத மாதிரி வீட்டுக்கு போயிட்டு கேஷுவலா இருந்திருக்காங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு சம்பவ இடத்துக்கு போன போலீஸ் சுபாஷையும் அவரோட நண்பர்களையும் அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சுட்டு இருந்தாங்க. அடுத்து இந்த வழக்கு வேலூர் 1வது கூடுதல் நீதிமன்றத்துல நடந்துட்டு இருந்தது. கிட்டத்தட்ட 4 வருஷம் கழிச்சு இந்த வழக்கு முடிவுக்கு வந்திருக்கு. வழக்க விசாரிச்ச நீதிபதி சுபாஷ், விஷ்ணு, ராஜ்குமார், கரிமுல்லா ஷெரீப், காஜா ஹவுஸ் மொய்தீன் கொலையாளிகள் 5 பேருக்கும் ஆயுள் தண்டனை விதிச்சு உத்தரவிட்டிருக்கார். ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவல். நிகழ்தகவு